இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு விடிவு காலம் பிறக்கும். நாளைய பொழுது அதனுடைய ஆரம்பமாக இருக்கு. உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய தாய்நாடு மக்கள் கட்சியின் நிறுவனர் மரியாதைக்குரிய பூமிராஜன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, தேர்தல் களம் எப்படி இருக்கு? தேர்தலில் நிற்கிறதுக்கான அறிகுறி இருக்குன்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமாக நம்ம பேச வந்திருக்கோம். சொல்லுங்க, தற்போது தேர்தல் களம் இங்கே எப்படி இருக்கு தமிழ்நாடு? தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தமிழ் சமுதாய மக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதனால நாங்களே தனித்து களம் காணலாம்ன்ற ஒரு முடிவு எடுத்து இன்னைக்கு அரசியல் களத்தில் தமிழ் சமுதாயம் எங்கெல்லாம் இருக்கிறாங்களா இவங்களை ஒருங்கிணைச்சு நாங்கள் ஒரு அமைப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு தலைமையாக அன்னை வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் தலைமையை எடுத்து பண்ணுறாங்க. என்ன காரணம் ஐயா? ஏற்கனவே அவருங்க திமுகவில் பயணம் பண்ணியிருந்தாங்க. தற்போது தனித்து களம் காண வேண்டிய அவசியம் மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்களுக்கு இருக்கிறதா? என்ன காரணம்? இல்லை, காரணம் என்னன்னா, ஒரு சட்டமன்ற வேட்பாளர் எதுக்காக வெற்றி பெற, மக்களுக்காக நம்ம வெற்றி பெறோம். அந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு அங்கே போகிறோம், சட்டமன்றத்துக்கு போகிறோம்னா அவர் கொடுத்த கோரிக்கையில் இதுவரைக்கும் நிறைவேற்றாத காரணம். ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி ஒரு கூட்டணி கட்சியில் இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணால் அந்த கூட்டணி கட்சி கிட்ட இருக்கிறாங்க, நம்மள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய யாருன்னா முதலமைச்சர், சபாநாயகர். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவரை ஒரு சட்டமன்ற வேட்பாளராகவே முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஸோ அதனால அவர் வெளியே வர்றாரு. வெளியில் வர்றதை நாங்கள் மிக்க மகிழ்ச்சியோட வரவேற்ற முதல்னா நம்ம தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக அண்ணன் வெளியில் அடுத்த நாளே அண்ணனுக்கு தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு அண்ணனுக்கு நாங்கள் துணை இருக்கிறோம், தாய்நாடு மக்கள் கட்சி துணை இருக்கிறோம், தமிழ் சமுதாயமே துணை இருக்கிறோம்னு சொல்லிட்டு தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டதே நாங்கள் தான். எத்தனை இயக்கங்கள், எத்தனை அமைப்புகள் அண்ணா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க? அவரோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? இப்போ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 80-90 அமைப்புகள். இந்த 90 அமைப்புல புறவர் சமுதாயம், கோனார் சமுதாயம், தேவேந்திரோட சமுதாயம், நம்ம சம்பவகுல பறையர் சமுதாயம், இன்னும் இருக்கிற தமிழ் குடிகள், நாடார் சமுதாயம் இப்போ வரைக்கும் இன்னைக்கு கூட அண்ணனை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது போக தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அமைப்புகளும் என்னோட தொடர்பில் இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு நல்ல முடிவு, இது அண்ணனை நாங்கள் 100% அண்ணன் வேல்முருகன் அண்ணனுடைய நிலைப்பாடை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா தமிழ் தேசியம் பேசுகிற நிறைய இயக்கங்கள், கட்சிகள்லாம் இருக்கணும். அவங்க கூட இந்த அனைத்து தமிழ் குடிகளை கூப்பிட்டு உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுக்கெல்லாம் சீட்டு தர்றோம், நீங்கள்லாம் வெற்றி பெற்றாதான் நம்ம போராட முடியும், நம்மளுடைய தேவைகளை கேட்க முடியும்னு இதுவரைக்கும் எந்த அமைப்பும் சொன்னதில்லை. இந்த முன்னெடுப்பு அண்ணன் வேல்முருகன் எடுக்கிறத நாம் 100% வரவேற்கிறோம். பல மேடைகளில் தாய்நாடு மக்கள் கட்சியோட தலைவர் பூமிராஜன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமான், நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானோட பயணம் பண்ணியிருந்தீங்க. என்ன காரணம்? பிரிவு சீமானனுடைய போராட்டம் என்பது தமிழ் சமுதாயத்திற்கு, தமிழ் குடிகளுக்கான போராட்டம். ஆனால் அதெல்லாம் நாங்கள் மறுக்கலை. ஆனால் அவர் அண்ணன் சீமான் அண்ணனுடைய கொள்கை என்னன்னா, இங்கே இருக்கிற தமிழ் குடிகளை வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு அவர் முன் வரல. அந்த இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய அமைப்பு தலைவர்களை கூப்பிட்டு நீங்கள் வாங்க, உங்களுக்கான முக்கியத்துவம் தர்றோம், நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கல. அவர் ஓட்டு வங்கியை நம்மளை பார்க்குறாங்க தவிர தமிழ் குடியை பார்க்கல. ஏன்னா ஓட்டு வாங்கையில் நான் கோனார் சமுதாயத்துக்கு சீட்டு கொடுத்துருக்கிறேன், நான் தேவேந்திரோட சமுதாயத்துக்கு கொடுத்துருக்கிறேன், நான் குறவர் சமுதாயத்துக்கு சீட்டு கொடுத்துருக்கேன், மற்ற எல்லா ஜாதியும் அவருடைய கட்சியில் கொடுத்துருக்கலாம். அந்த கட்சியில் இருப்பவர்களை விட எங்களை போன்ற இயக்கம் வச்சு இதற்காக பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நாங்கள் கலந்துக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ கூப்பிட்டு ஒரு கூட்டணி வார்த்தை பேசி வாங்க, உங்களுக்கு நாங்கள் சீட்டு தர்றோம், நீங்கள் வேட்பாளராக நில்லுங்கன்னு அதை அண்ணன் முன்னெடுக்கலை. அதில் எனக்கு ஒரு வருத்தம். அது போக நான் மட்டும் இல்லை, என்னை சார்ந்திருக்கிற தமிழ் குடிகள் ஃபுல்லாகவே நாம் தமிழர் கட்சி மீது குற்றச்சாட்டே ஏன் எல்லா பேர்த்துக்கும் சீட்டு கொடுக்கறதுனால அண்ணன் ஏன் காரணம்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையில் எத்தனை தொகுதிகளில் நிற்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும்? தொடர்ச்சியாக 234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்க. இது போக புதுசாக அந்த கூட்டணியில் வர்றாங்கல்ல, கூட்டணியில் வர்றதுனால அவங்க அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. எந்தெந்த தொகுதி ஏற்கனவே வேட்பாளர் நிறுத்தின தொகுதி கேட்டால் கொடுக்க முடியாதுல்ல, அதனால கரெக்டானதில் இப்போ அண்ணன் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அண்ணன் வேல்முருகன்.
இப்போ நான் வந்து மதுரை கிழக்கு தொகுதியில் என்னுடைய தொகுதியை சார்ந்து மதுரை கிழக்கு தொகுதி, அது போக தாய்நாடு மக்கள் கட்சியில் மதுரை மத்திய தொகுதியிலையும் நம்ம வேட்பாளரை கேட்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள் அண்ணா உங்களுக்கு. இவ்வாறு தனித்து களம் காண்பதால் பிறருக்கு சாதகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை, இது வந்து என்னென்னா, நாங்கள் வெற்றிக்கு தோல்விக்காகவோ அரசியலுக்கு வரல. இந்த மக்களுடைய செல்வாக்கு எங்ககிட்ட எவ்வளவு இருக்குது. இந்த தமிழ் சமுதாயத்தை புறக்கணிச்சா இந்த ஓட்டெல்லாம் வந்து தமிழ் சமுதாயம் பிரிச்சிருவாங்கன்றது. ஏன்னா திராவிடத்தாலேயே நம்ம 60-70 வருஷமாக ஏமாற்றப்பட்டோம். அவங்க கொடுக்குற அந்த 2000, 500, 1000 இந்த கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கொடுத்து இந்த தமிழ் சமுதாயத்தை சிந்திக்க விடாம ஆக்கிட்டாங்க. நாங்கள் வந்து மது கொடுக்கறதுக்காக வரல. இங்கே கல்வி தான் முக்கியம். இந்த கல்வியை வந்து என்ன பண்ணுறோம்னா, தனியார் மையத்தில் இருக்கிற கல்வியை 75% இலவசமாக்கணும். ஏன்னா அதுக்கு என்ன பண்ணால், அரசு வந்து அந்த தனியார் கல்லூரிக்கு இப்போ 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுறாங்கன்னா 75,000 கவர்மெண்ட் கட்டணும், 25,000 நம்ம கட்டுவோம். நீங்கள் மதுவை ஒழிக்கணும், அதெல்லாம் பேசுறதுலாம் ரைட்டு தான். இந்த தேர்தலுக்கு முன்பாக மதுவை ஒழிப்பதற்கு தாங்கள் சார்ந்த இயக்கம் எத்தனை போராட்டங்களை கையில் எடுத்திருக்கிறது? நான் வந்து மதுக்கடைகளை நிறைய இங்கேருந்து கிழக்கு தொகுதியில் இருக்கிற நம்ம உத்தங்குடியில் இருக்கிற ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த கடையை போட்டுனா அப்புறம் திருப்பி திறந்துட்டாங்க. இது போக தனியார் இப்போ சொந்த அந்த கவர்மெண்ட் போக தனிநபர்கள் அரசியல்வாதிகள் வந்து பாருன்ற பேரில், இந்த கிளப்புன்ற பேரில் நிறைய கிழக்கு தொகுதியில் ஏகப்பட்ட கடை இருக்குது. இதில் நான் சட்டமன்ற வேட்பாளரை வெற்றி பெற்றேன்னா முதல்ல வந்தவொடனே இந்த கிழக்கு தொகுதியில் ஒரு தனிநபருடைய டாஸ்மாக் கடை எங்கேயுமே இருக்காது. ஏன்னா என்னுடைய நோக்கம் நான் தெரியுமா, வந்தவனையுமே முதல் வழக்காக பதிவு பண்ணி தனிநபர்கிட்ட இருக்கிற கடைகளை பூரா அகற்றுறதுக்கான இது பண்ணு. என்னுடைய நோக்கமே வந்து அந்த மதுக்கடைகளை போட்டேன். கிழக்கு தொகுதியில் நிற்பதற்கான காரணம் என்ன? குறிப்பாக நீங்கள் இந்த தொகுதியை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? மேற்கொண்டு என்னென்ன மாதிரியான நோக்கங்கள்லாம் வச்சிருக்கீங்க இந்த கிழக்கு தொகுதியில் வெற்றி? இந்த கிழக்கு தொகுதியை பொறுத்தளவுக்கு படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலையை வந்து பணமாக பார்க்குறாங்க, எதிர்பார்க்குறாங்க. பணம் இல்லாமல் படிச்சுட்டு வந்து நல்ல மார்க் வாங்கினா அந்த பையனை முக்கியத்துவம் கொடுத்து அவனுக்கு அரசாங்கமே அவனுக்கு ஊக்கப்படுத்தி அரசு வேலை கொடுக்கணும். இது போக வந்து படிப்பு, எத்தனையோ பேர் வந்து படிச்சுட்டு படிக்க போக முடியாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி அரசு கல்லூரியாக இருக்கட்டும், இதெல்லாம் சீட்டு கிடைக்கல. அங்கேயுமே பணம் கொடுக்குற ஆளுக்கு தான் கல்லூரியிலையும் சீட்டு கிடைக்கிது, வேலையிலையும் சீட்டு கிடைக்கிது. இதெல்லாம் நம்ம இது பண்ணணும்னா இலவசத்தை இந்த பொருளாக கொடுக்கக்கூடாது. இலவச பொருளாக தரேன், அதை தரேன்னு. கல்வி எனக்கு வந்து இலவசமாக கொடுக்கணும். அதுபோக மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கணும். உணவு வந்து கட்டாயமாக எல்லா பேருக்கும் தேவையான ஒன்று. இந்த 3ஐயும் வந்து இலவசமாக கொடுக்கணும். மற்ற எதுவுமே எங்களுக்கு இலவசமாக தேவையில்லை. அதாவது உங்கள் கூட்டணிக்கு தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அண்ணன் வேல்முருகன் அவர்கள், அவரோட நிலைப்பாடு எப்படி இருக்குது? இப்போ 234 தொகுதிகளையும் வேட்பாளர்கள் போடும்போது 234 தொகுதிகளுக்கும் அவர் பயணம் செல்ல வேண்டிய இது கட்டாயம் இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவரோட நிலைப்பாடு இப்போ எப்படி? இல்லை, அண்ணன் வந்து தொகுதியில் வேட்பாளராக நிற்கலை. அண்ணனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, 234 தொகுதியில் வேட்பாளர் நடத்தி 234 தொகுதிக்கு பிரச்சாரம். அண்ணன் வந்து எல்லா களத்தில் இது பண்ணுறாங்க. அது போக புதுச்சேரியில் இப்போ நம்ம புதுச்சேரிக்கு நம்ம பொறுப்பாளர் இருக்கிறாங்க, தாய்நாடு மக்கள் கட்சியில் பொறுப்பாளர் இருக்கிறாங்க. நம்ம அங்கேயே நம்ம அரவணைக்கிறோம். என்னென்னா தமிழ்நாட்டிலையும் சரி பாண்டிச்சேரியிலையும் சரி இன்னைக்கு வந்து அன்னை வாழ் உரிமை கட்சி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு செயல்படுவோம். மரியாதைக்குரிய பூமிராஜன் அவர்கள், இந்த தொகுதியில் நான் வெற்றி பெற்றால் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு என்ன இருக்குது? வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறுனா, நான் வந்து ஜாதியை மட்டுமே முன்னெடுக்க மாட்டேன். அது போக வந்து எனக்கு திராவிட கொள்கையோ ஆரிய கொள்கை இருக்காது. இந்த தமிழ் தேசிய கொள்கை, இந்த தமிழ் சமுதாயம் நிறைந்து இருக்கிறாங்க. எல்லா மாவட்டத்திலும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க. இந்த தொகுதியில் ஏன் காரணம்னா, இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள், இப்போ திமுக வந்து நாங்கள் தான் அது ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அவங்களுக்கு நம்ம பாடம் போட்டோன்னா எல்லா சமுதாயத்தையும் சமமாக மதிக்கணும்ன்ற ஒரு இடத்த இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கணுன்றக்காக இருக்கிறோம். மல்லர் மீட்பு கழகத்தோட நிறுவனர் மரியாதைக்குரிய செந்தில் மல்லர் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அந்த இதில் கூட்டணியில் இடம்பெறாரு. அவர் உங்களோட இணைவதால் எந்த மாதிரியான நட்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து ஆரம்பத்தில் அண்ணன் வேல்முருகன்கிட்ட நாங்கள் எங்களுடைய கோரிக்கை கொடுத்துருந்தோம். அது போக அண்ணன் செந்தில் மல்லர் அண்ணன் வந்து சென்னையிலேருந்து எனக்கு ஒரு தொடர்பு கொள்ளு அண்ணன் நம்ம வந்து அண்ணன் வேல்முருகன் நம்ம சந்தித்து எல்லா பேரும் நம்மளுடைய ஆதரவு நிலைப்பாடு
ஏன்னா நான் அதை மிக்க மகிழ்ச்சியோட வரவேற்கணும். முதல்ல எனக்கு தொடர்பு கொண்டது அண்ணன் செந்தில் மல்லர் அண்ணன். அப்புறம் அடுத்து வந்து அண்ணன் வேல்முருகன் அண்ணன், நீங்கள் உடனே சென்னைக்கு கிளம்பி வாங்கன்னு. ஏன்னா செந்தில் மல்லர் வந்து என்ன விரும்புகிறாருன்னா, இங்கே இருக்கிற தமிழ் சமுதாயத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் குடியும் ஒருங்கிணைக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் இன்னைக்கு புறவர் சமுதாயமாக இருக்கட்டும், தேவேந்திரோட சமுதாயமாக இருக்கட்டும், கோணார் சமுதாயமாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற நாடார் மற்ற அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்கிறாரு அண்ணன் செந்தில் மல்லர். என்ன காரணம்னா, அதை நம்ம முன்னெடுத்து நம்ம தான் வந்து வெற்றியை கொண்டு போய் அண்ணன் வேல்முருகன் அண்ணன்ட்ட சொல்லணும். அடுத்து வந்து இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள், ஆரிய கட்சிகள் திரும்பி பார்க்க வைக்கணுன்றது நிச்சயமா. அது மாதிரி முதல்வர் வேட்பாளராக யாரை அந்த கூட்டணியில் நியமிக்க வாய்ப்பு இருக்கு? அந்த இதுக்கு அண்ணன் போகல. அண்ணன் வந்து என்ன பண்றான்னா, எல்லா பேருமே நம்ம சேர்ந்து பயணம் பண்றோம். அது வந்து தலைவர்கள்ட்ட இன்னும் வந்து பெரிய கட்சி தலைவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முக்கியமான தலைவர்கள் வந்து இணைகிறாங்க. அந்த இணைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான முடிவை அவங்க எடுத்தாங்கன்னா அதுக்கு நம்ம கட்டுப்படுத்த. ஏற்கனவே 4 முனை போட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தளவுல. இப்போ இது 5வது முனையா அமையுமா? ஆமா, உறுதியா. இது வந்து அவங்கெல்லாம் வந்து வச்சிருக்கிறதெல்லாம் வந்து கொள்கை இல்லாதவங்க. நம்மெல்லாம் தமிழ் தேசிய கொள்கை, நம்மெல்லாம் வந்து மக்களுக்காக, மக்களுடைய தேவைகளுக்காக நம்ம அணியா உருவாக்குறது. நிச்சயமா அண்ணன் மரியாதைக்குரிய பூமிராஜன் அவர்கள் மதுரை கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்றம் செல்ல ஊடகம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாம். மிக்க மகிழ்ச்சி. நான் அடுத்து வந்து தமிழ்நாட்டில் சட்டமன்ற வேட்பாளரை வெற்றி பெறுவதற்கு அனைத்து உறவுகளும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி, மீடியாவும் சரி, மக்களும் சரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் இந்த மக்களே இதுவரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை நாங்கள் உருவாக்குவோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உறவுகளுக்கு நான் வந்து நீங்கள் என்னையை தேடி நீங்கள் வரவே தேவையில்லை, மக்களை தேடி நாங்கள் வருவோம். அது ஓட்டு மதுரை கிழக்கு தொகுதியில் இருக்கிற அனைத்து தமிழ் சமுதாய உறவுகளும் எனக்கு வாக்களிக்கிற மாதிரி தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக கேட்டுட்டேன். நன்றி, வணக்கம். நன்றி.